மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 குடியரசு தின விழா அணிவகுப்பு தமிழக அரசின் உறுதிக்கு அனுமதி அளித்தது மத்திய அரசு. விஜயின் வருகையால் திமுக கூட்டணி எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ திட்டவட்டம். பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு, பட்ஜெட் குறித்து ஆலோசனை. போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டுள்ளது, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26 நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு, அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெறுவது வழக்கம். இதில் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள், பல்வேறு துறைகள் மற்றும் துணை ராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும். அந்த வகையில் 2026 ஜனவரி 26 டெல்லியில் உள்ள கடமை பாதையில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுக்க உள்ளன. இந்நிலையில் 2026 குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகளில் தமிழ்நாடு பங்கேற்க மத்திய அரசு அனுமதி மறுத்தது. இதற்கு தமிழக அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜயின் வருகையால் திமுக கூட்டணிக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை, மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் மற்றும் 2 சக்கர வீல் சேர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ கலந்து கொண்டு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 24 பேருக்கு 3 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 பேருக்கு 2 சக்கர வீல் சேர்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், துணை மேயர் லியாக்கத் அலி, மதிமுக மாவட்ட செயலாளர் SK கலியமூர்த்தி, வழக்கறிஞர் காசி சிற்றரசு, பொருளாளர் ராஜா ஆதிமூலம் மற்றும் மதிமுக திமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மதிமுக அலுவலகத்திற்கு நேரில் சென்ற துரை வைகோ கட்சி நிர்வாகிகளுக்கு 2026 ஆண்டுக்கான நாட்காட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து இதை இன்னைக்கு கிடையாது, தொடர்ந்து நம்முடைய தமிழக அரசு இந்த உதவிகளை செய்து வருகிறது. செய்ய வேண்டிய உதவி இன்னைக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த 24 வாகனங்கள், பெட்ரோல் ஸ்கூட்டி வாகனங்களை இன்னைக்கு வழங்குறாங்க. அது இல்லாம வீல் சேரும் கொடுக்குறாங்க. இதுனா இது வருஷத்துக்கு ஒரு முறை கிடையாது. அப்பப்போ நம்ம கோரிக்கைகள் அடிப்படையில நம்மளுடைய இந்த மாற்றுத்திறனாளத்துறைகள் இந்த உதவியை செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளி அந்த துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த நன்றியை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இதனை அடுத்து புதுக்கோட்டை அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் ஆய்வு பணி மேற்கொண்டார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது, எனவே கணிசமான வாக்குகள் பிரியும். ஆனால் விஜயின் வருகையால் திமுக கூட்டணிக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என கூறினார். திமுக கூட்டணி மற்ற கூட்டணிகளை கட்சிகளை பற்றி கவலைப்படவில்லை என கூறிய துரை வைகோ, கடந்த 4.5 வருடங்களாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி உள்ளது என தெரிவித்தார். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கு, மறுக்கிறது கிடையாது. ஆனா அவர் ஒரு தனி இன்னொரு அணி, அவர் அதிமுக பாஜக கூட சேர போறது கிடையாது. அவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்திலும் சொல்லியிருக்க, இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அங்கே போகிறது கிடையாது. நீங்க சொல்ற 3 முனை இல்லை 4 முனை போட்டி தான் வரப்போகுது. வரும்போது என்னன்னா நீங்க அது அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சி இப்போ எங்க கூட்டணியை எதிர்த்து வர வாக்குகள் பிளவுபடுறதுனால குறிப்பா சகோதரர் விஜயோடைய வருகையினால எங்களுடைய வெற்றி இனியும் உறுதிப்படுதுதான் நான் சொல்லுவேன். நான் அவர் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் கூட்டணிக்கு போகிறது கிடையாது. ஆனால் அவர் ஒரு 3வது அணியாக ஒரு போட்டி போட போகிறார், எங்களுக்கு போட்டி போட போகிறாரு. அப்படிதான் இதில் பி டீமா சி டீமா இப்போ அண்ணா ரகுபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பழுத்த அரசியல்வாதி. நான்லாம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நான் அதனால் அவருடைய ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இது இல்லாமல் சொல்ல மாட்டார் அவர்.
பொருளாதார வல்லுநர்களை நேரில் சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்தினார். 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அரசியலில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி உள்ளிட்ட சூழல்களுக்கு மத்தியில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் மத்திய பட்ஜெட் குறித்து கருத்துக்களை கேட்பதற்காக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம் மற்றும் நிதி ஆயோக் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டுள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை அடையாறு வசந்தா பிரஸ் சாலையில் 9.62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து பெசன்ட் நகர் கடற்கரை அருகில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்து உடற்பயிற்சி செய்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டுள்ளது என கூறினார். கஞ்சா தமிழ்நாட்டில் 0 என்ற நிலையில் உள்ளது என கூறிய அவர், தேர்தல் நெருங்குகிறது என்பதால் தொழிலாளர்களின் உணர்வுகளை ஏமாற்றி போராட்டத்திற்கு தூண்டும் இடைத்தரகர்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கிறோம். கர்நாடகாவில் அது வெளிப்படையாக விற்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர்லாம் தீவிரமாக செக் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமாக அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். கலைஞர் கருணாநிதி நினைவிடம் மற்றும் அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் கடந்த சில நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திடீரென சென்னை அறிவாலயம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தினர். அப்போது அறிவாலயத்தை முற்றுகையிட முயன்றதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது ஒரு சிலர் கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் உருண்டு போராட்டம் நடத்தினர். இருப்பினும் போலீசார் அவர்களை வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர். அப்போது தூய்மை பணியாளர்கள் வாகனங்களுக்கு அடியில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வேறு சில பகுதிகளை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கருணாநிதி நினைவிடம் முன்பாக குவிந்தனர். அப்போது கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது சில தூய்மை பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் வலுக்கட்டாயமாக போலீசார் அவர்களை கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் உள்ள நைனிடால் பகுதியிலிருந்து ராம்நகர் நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் பிகியாசின் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்தில் 18 பயணிகள் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் 6 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பறை ஏகாதசி திதியில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுவது வழக்கம்.
அதன்படி பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் பகல் 10 நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை 5:45 மணி அளவில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. தொடர்ந்து பரமபத வாசலை கடந்த நம்பெருமாளை லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷங்களுடன் தரிசனம் செய்தனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூமி நிலா சமேதா ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீரங்கநாத பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் சக்கர தாழ்வாருக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள திரு வெங்கட பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. தொடர்ந்து பெரியாழ்வார் மற்றும் பக்தர்களுக்கு திருவேங்கட பெருமாள் காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இந்தோனேஷியாவில் முதியோர் இல்லத்தில் ஏற்றப்பட்ட தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள மனாடோ நகரில் முதியோர் இல்லம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் முதியோர் இல்லத்தில் நேற்று இரவு 8 மணிக்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது பெரும்பாலான முதியவர்கள் தங்கள் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்ததால் பலர் அறைகளுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து முதியோர் இல்லத்தில் இருந்த சுமார் 30 பேரில் 12 முதல் 15 பேர் வரை பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த விபத்தில் 16 முதியவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026 குடியரசு தின விழா அணிவகுப்பு தமிழக அரசின் உறுதிக்கு அனுமதி அளித்தது மத்திய அரசு. விஜயின் வருகையால் திமுக கூட்டணி எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ திட்டவட்டம். பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு, பட்ஜெட் குறித்து ஆலோசனை. போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டுள்ளது, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 11 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.